சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எப்பொழுது மலராக ஆவீர்களோ அப்பொழுது இந்த பாரதம் முட்களின் காடுகளிலிருந்து முழுமையான மலர்களின் தோட்டமாக மாறிவிடும். பாபா உங்களை மலராக ஆக்க வந்துள்ளார். பூஜிக்க தகுதி உடையவராக ஆக வேண்டும் என்றால் நடத்தையின் மீது விசேஷ கவனம் கொடுங்கள். நடத்தை மிகவும் இனிமையானதாகவும் ராயலாகவும் இருக்க வேண்டும். இனிமைத்தன்மை இருக்க வேண்டும். அநேகருக்கு தந்தையின் அறிமுகம் கொடுங்கள். தங்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமென்றால் நல்ல முறையில் புருஷார்த்தம், அதாவது முயற்சி செய்து சேவையில் ஈடுபட்டிருங்கள். ஸ்ரீமத் படி இந்த பாரத பூமியை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்குவோம். மனிதர்கள் பாவம் முற்றிலுமே குழம்பி உள்ளார்கள். ஒன்றுமே புரியாமல் உள்ளார்கள். யார் தந்தை மூலமாக புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் புரிய வைப்பதற்கு தகுதியுடையவர்களாகவும் ஆகிறார்கள். இல்லையென்றால் தகுதியுடையவர்களாக ஆக முடியாது. எவ்வளவுதான் புரிய வைத்தாலும் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய முடியாமலிருப்பார்கள். நாடகப்படி ஆகவே வேண்டியுள்ளது. தந்தை மனித சிருஷ்டியின் படைப்புக்கர்த்தா ஆகிறார். எப்படி படைப்பை படைக்கிறார் என்பது முழு உலகத்தில் யாருக்குமே தெரியாது. பிராமணர்கள் சுயம் அவர்களே தூய்மையாக இல்லை என்றால் மற்றவர்களை எப்படி தூய்மையாக ஆக்குவார்கள்? கடைசி வரையும் இந்த காம விகாரத்தின் மீது வெற்றியடைந்தவராக இருந்தீர்கள் என்றால் தூய்மையான உலகத்தின் அதிபதி ஆவீர்கள். நான் தூய்மையான உலகத்தை உருவாக்குகிறேன் என்று தந்தை கூறுகிறார். நன்றாக புருஷார்த்தம் குறைவானவர்களே செய்கிறார்கள். பல பிறவிகளின் பாவங்களை நீக்குவதற்காக பாபா யுக்திகள் பல கூறுகிறார். தந்தை ஒரே ஒரு முறை வந்து யுக்தி, அதாவது வழி கூறுகிறார். ராஜாங்கம் ஸ்தாபனை ஆகாதவரை விநாசம் ஏற்படாது. இறங்கும் கலை மற்றும் ஏறும் கலையின் ரகசியத்தைப் பற்றி தந்தைதான் கூறியுள்ளார். சிந்தனைக் கடலை கடைவதற்காக பாபா நேரம் கொடுக்கிறார். யாராவது பார்த்தார்கள் என்றால் ஆச்சரியப்பட வேண்டும். நினைவில் இருந்தீர்கள் என்றால் தான் பிறருக்கு அம்பு போல பதியும். அடிக்கடி தேக அபிமானத்தில் வந்துவிடுகிறீர்கள். ஆத்ம அபிமானி, ஆத்ம உணர்வு உடையவராக ஆகுங்கள் என்று தந்தை கூறுகிறார். ஞான அமிர்தம் போடப்படும் பொழுது அது நிலைப்பத்தில்லை. யார் அதிகமாக பக்தி செய்துள்ளார்களோ அவர்களுக்குத்தான் அம்பு போல பதியும். சட்டென்று தாரணையாகும். கணக்கே அதிசயமாக உள்ளது. சிறுவயதிலிருந்தே ஞானத்தில் ஈடுபட்டுவிட்டார்கள் என்றால் தாரணை ஆகிக்கொண்டே போகும். இவர் நிறைய பக்தி செய்துள்ளார் என்று புரிந்து கொள்வோம். மிகவும் புத்திசாலியாக ஆகிவிடுவார். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. நான் ஆத்மா, பரமபிதா பரமாத்மாவின் நேரடி குழந்தை. பாபாவின் அன்பு எனக்கு வாழ்வின் ஆதாரம். நான் சதா பாபாவின் அன்பில் மூழ்கியுள்ளேன். பாபாவின் அன்பு மனதை எப்போதும் புனிதமாக்குகிறது. சதா பாபாவின் அன்பை அனுபவிக்கும் சிநேகி ஆத்மா. அன்பின் சிந்தனைகள் என் சிந்தனையை சுத்தமாக்குகின்றன. அன்பு உள்ளத்தில் மகிழ்ச்சி ஊற்றாக உள்ளது. பாபாவின் நினைவில் அன்புடன் இணைந்திருக்கிறேன். பாபாவின் ஞானம் அறிவை தெளிவாக்குகிறது. ஞானத்தின் பொக்கிஷத்தைப் பெற்றுள்ளேன். என் வாழ்க்கை உயர்கிறது. ஞானத்தின் வெளிச்சத்தில் எப்போதும் நடக்கிறேன். ஞானத்தின் வலிமையால் பரிபூரண ஆத்மாவாகிறேன். நான் சுத்தமான ஆத்மா. பாபாவின் நினைவால் நான் மேலும் சுத்தமடைந்து வருகிறேன். தூய்மையால் மனம் அமைதியாகிறது. தூய்மையின் சக்தியால் தேவதை நிலையை அடைகிறேன். தூய்மை என் சிந்தனையை சுத்தமாக்குகிறது. பாபா துணையாக இருப்பதால் நான் எப்போதும் ஆனந்தமாயிருக்கிறேன். பாபாவின் துணையால் ஒருபோதும் மாயையின் பார்வை படுவதில்லை. பாபாவின் நினைவால் எப்போதும் பாதுகாப்பானவன். சதா மகிழ்ச்சியின் நிலையை அனுபவிக்கிறேன். சாப்பிட்டாலும் நடந்தாலும் கொண்டாடினாலும் பாபாவுடன் இருக்கிறேன். எப்போதும் உற்சாகமாக இருக்கிறேன். எந்த நிலையிலும் மகிழ்ச்சியடைகிறேன். நினைவில் என் மனம் சுத்தமாகிறது. பாபா எனக்கு எப்போதும் தோழனாக இருக்கிறார். பாபா ஒவ்வொரு நிலையிலும் வழிநடத்துகிறார். வாழ்க்கை பாதுகாப்பானது. ஆத்மா சுகமாக இருக்கிறது. பாபாவுடன் இணைந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. பாபா எப்பொழுதும் ஆனந்த நிலையை அளிக்கிறார். பாபாவின் நினைவால்
வலிமை நிரம்பிய சக்திவான் ஆத்மாவாகிறேன். சக்திகளை என் உள்ளத்தில் நிரப்புகிறேன். பாபாவின் சக்தி எனக்கு வெற்றியின் உறுதி. சுகமான வாழ்க்கை அனுபவிக்கிறேன். மகிழ்ச்சி என் வாழ்க்கையின் அடிப்படை நிலையாக உள்ளது. நான் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் பரிபூரண ஆத்மாவாகி வருகிறேன். அமைதி என் இயல்பான தன்மை. பாபா எனக்கு பரிபூரண அமைதியை அளிக்கிறார். பாபாவின் நினைவால் அமைதியின் அலைகள் உருவாகின்றன. சிந்தனையை தெளிவாக்குகிறது. சதா அமைதியின் தூதராக இருக்கிறேன். ஆழ்ந்த மௌன நிலையில் மூழ்குகிறேன். பரிபூரண அனுபவம். மௌனத்தில் பாபாவின் சக்திகளைப் பெறுகிறேன். நான் அன்பு, ஞானம், தூய்மை ஆகியவற்றின் அடிப்படையில் வாழ்கிறேன். பாபாவின் நினைவால் சக்தி, ஆனந்தம், சந்தோஷம் பெற்றுள்ளேன். பாபாவின் ஆசீர்வாதத்தால் அமைதி மற்றும் மௌனத்தில் நிலை கொண்டுள்ளேன். நான் சகோதர ஆத்மாக்களுக்கு சாந்தியும் ஆனந்தமும் பரப்புகிறேன். நான் பாபாவின் அன்பில் முழுமையாக மூழ்கிய ஆத்மா. தேவதை சொரூபத்தில் பரிபூரண நிலையை அடைந்துள்ளேன். நான் பாபாவின் நேரடி குழந்தையாக பரிபூரண அமைதி மற்றும் மௌனத்தில் இருக்கிறேன். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.